ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆகி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். புறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியில்லார். முத்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. பாடல் 67. பிரிவது எப்படி என்ற கதை. பிரிவதெப்படி என்ற கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். ஐம்பூத விகாரம் அன்றோ பெரியதோர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்லை. ராஜத குணவிகாரம் கரணமாம் மனது புத்தி கருத்தாவாம் அவை ஆன்மாவோ தரமுல 2 கோஷம் சத்துவ குணவிகாரம் வரமறு துயில் ஆனந்த மயனையும் நான் எண்ணாதே விரவிய தம அஞ்ஞான விருத்தியின் விகாரமாமே. சத்தோடு சித்தானந்தம் சமம் தீரம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவா அறிந்து பொத்தொடு சடதுக்காதி பொருந்து பேதங்களான
குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய். பஞ்ச கோஷமும் விட்டப்பால் பார்க்கின்ற பொழுது பாலே விஞ்சியது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன். அஞ்சன இருளையோ நான் அகம் என அனுபவிப்பேன். வஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வான். முன்புகள் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரை கண்ட ஒருவனாம் தன்னை காணாத பின்பவன் இடையில் கண்ட பெரிய பால் அவனோ பாராய். அன்புல மகனே காண்பது அடங்களும் காண்பான் நீயே. தூள சூக்கும அஞ்ஞானம் தோன்று 3 அவஸ்தை தாமும் காலமோர் 3 ஜென்ம கடல் எழும் கள்ளோளங்கள் போலவே வந்து வந்து போனது எத்தனை என்பேன் நான். ஆளமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே. எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி. சுடருக்கு சுடர் வேறுண்டோ பல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டேதான். அல்லாமல் 11 அவனிட துண்டோ பாராய். அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறுண்டென்றென்னும் அறிவற்ற குதர்க்க மூடர்க்கு அனவஸ்தை பலமாய் தீரும். அறிபடு பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை. அறிபொருள் ஆகும் உன்னை தவித்தறிவாய் நீயே. மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரம் எல்லாம் மதுரம் ஆக்கிய அதற்கு மதுரந்தான் சுவாபம் அன்றோ. அது இது எனும் ஜடங்கள் அறிவாக அறிவை தந்தே. அது இது 2 ஆகா அகம் பொருள் அறிவாய் நீயே. இந்த நீ துவம்பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் பந்தமில் பிரமமே தற்பதந்தனின் லட்சியார்த்தம். அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாட்சியார்த்தம். சந்ததம் பேதம் ஆவார் தமக்கு ஐக்கியம் கூடாதே. நம்ம தாண்டவராய சுவாமிகளோட கைவல்ய நவநீதம். கைவல்யம் அப்படின்னா மோட்சம்னு பார்த்தோம். மீண்டும் பிறவாமை. மற்றொரு அர்த்தம் ஜீவன் முக்தி. வாழும்போது முழு நிறைவோடு வாழ்வது. எந்த சூழ்நிலைகளாலும் எந்த பிரச்சனைகளாலும் பாதிக்கப்படாமல் பிரச்சனைகளுக்கு நடுவில் எப்படி நிறைவாக வாழ்வது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். குரு சிஷ்ய அறிமுகம் பார்த்தோம். சிஷ்யன்ட்ட குரு சொல்கிறாரு, உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேன். சாஸ்திரம் எதை சுற்றி நிற்கிது அப்படின்னா, யானே எங்குமாம் பிரம்மம் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே பிணங்கிய கோஷ பாஷ பின்னலை சின்னம் ஆக்கி. இதான் முக்கியமாக இந்த பிரயோஜனம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த பாயிரத்தில் தாண்டவராய சுவாமிகள் குருவையும் பகவானையும் நமஸ்காரம் பண்ணாருன்னு பார்த்தோம். இதுக்கு முதல்ல எடுத்தோன்னே முகவுரையாக சில விஷயங்கள் பார்த்தோம். எப்படி இந்த யானே இங்குமாம் பிரம்மம்னு எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக சிருஷ்டியை சொன்னார். ஏன்னா நமக்கு எல்லாம் பிரம்மமாக தெரியலை, எல்லாம் வேறு வேறாக தெரியுது. இப்போ எந்த கோணத்தில் நமக்கு நம்ம திருஷ்டியை மாற்றுறதுக்காக எப்படி இந்த படைப்பு உண்டாயிற்று, இந்த பிறவி எப்படி உண்டாயிற்று அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி இந்த கற்பனை உண்டாயிற்று அப்படிங்கிறத தான் எடுத்த உடனே பார்த்தோம். ஸ்தூலத்தை சொல்லி சூக்ஷ்மத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்தூலமான இந்த ஜெகத் எப்படி உண்டாயிற்று அப்படின்னு அந்த சிருஷ்டியில் 3 விதமாக பார்த்தோம். நம்ம சிருஷ்டியில் மாயையில் 3 குணம் இருக்குது.
சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த சத்துவகுணத்திலிருந்து அந்த சத்துவகுணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த சிற்சாயைக்கு, அந்த பிரதிபிம்பத்திற்கு ஈஸ்வரன்னு பேர். இது சகுண ஈஸ்வரன். பிரம்மம்னு சொல்கிறது நிர்குண பிரம்மம், நிர்குண ஈஸ்வரன் சொல்லிக்கிறது. குணம் குறியற்ற நாமரூபமற்ற அந்த பிரம்மத்தில் அந்த மாயா சக்தியின் காரணமாக 3 குணங்கள் வெளிப்பட்டது. அதில் சத்துவகுணத்திலிருந்து, சத்துவகுணத்தில் பிரம்மத்தின் சிற்சாயை படும்போது அதை என்ன சொல்கிறோம்? ஈஸ்வரன்னு சொல்கிறோம். ரஜோகுணத்தில் அந்த பிரதிபிம்பம் வரும்போது ஜீவர்கள்னு சொல்கிறோம். ரஜோகுணம்ங்கிறது சலிச்சுக்கிட்டே இருக்குது, அதனால ஜீவர்கள் அநேகர்கள்னு பார்த்தோம். சத்துவகுணத்திலிருந்து ஈஸ்வரன் வந்துட்டார், ரஜோகுணத்திலிருந்து ஜீவர்கள் வந்துட்டாங்க, தமோ குணத்திலிருந்து இந்த ஜெகத் மற்ற எல்லாம் அண்டபுவனம் எல்லாம் பஞ்சபூதங்கள் வந்துச்சு. அந்த பஞ்சபூதங்கள் மிக்ஸ் ஆகி என்னாச்சு? ஸ்தூல சரீரம் வந்துச்சுன்னு பார்த்தோம். ஸ்தூல சரீரம் வந்துச்சு, ஸ்தூல பிரபஞ்சம் வந்துச்சு, எல்லாம் உண்டாயிருச்சு, சிருஷ்டி எல்லாம் உண்டாயிருச்சுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி, இதுக்கு பேர் அத்தியாரோபம்னு பார்த்தோம். எப்படி 1 by 1 சிருஷ்டி வந்துச்சு அப்படிங்கிறத அத்தியாரோபம்னு பார்த்தோம். இப்போ இது என்ன பண்ணணும்? நம்ம அபவாதம் பண்ணணும். ஒன்றொன்னா என்னென்னோ நீக்கணும். இப்போ முதல்ல எதை நம்ம நீக்கிறோம் அப்படின்னா இந்த ஜெகத்தை தான் நீக்கிட்டுருக்கோம். இப்போ முதல்ல அபவாதம் பண்ணும்போது படமும் நூலும் போல் செய்த பனியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள். அந்த காரிய காரணம் அப்படிங்கிற காரணம் முழுக்க, காரியம் முழுக்க காரணம்தான் வியாபித்திருக்கின்றது. இப்போ உலகம் என்பது ஒரு பெயர் மாத்திரமே. வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி கம்மல், மூக்குத்தி எல்லாம் என்னது? பெயர்கள் தான். உண்மையில் கம்மல்னு ஒன்று இல்லவே இல்லை. இருப்பது என்னது? நகை, தங்கம்தான் நகைகளாக காட்சியளிக்கின்றது. அதுபோல் இந்த பிரம்மம்தான் ஜெகத்தாக காட்சியளிக்கின்றது. நம்ம எக்ஸாம்பிள் மறக்கக்கூடாது. கடலை மாவு, ஆமாம், மிக்சர், காராச்சேவு, பூந்தி, பக்கோடா எல்லாம். அப்போ இந்த ஜெகத்தை என்ன பண்ணிட்டோம்? நம்ம தமோ குணத்திலிருந்து வந்த இந்த ஜெகத்தை காரிய காரணம் அந்த பிரக்கிரியையின் மூலமாக அபவாதம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாயையினுடைய அந்த எப்படி மாயை செயல்படுது அப்படிங்கிறதுக்கு 2 சக்தி இருக்குதுன்னு பார்த்தோம். விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. இந்த விக்ஷேப சக்திலாம் இந்த ஜெகத்தில் தோற்றுவித்தது. இந்த ஜெகத்தை தோற்றுவித்த இந்த விக்ஷேப சக்தி உண்மையில் அது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண தான் செய்யுது. பிரச்சனையும் கொடுத்தாலும் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுலேருந்து தான் என்ன கிடச்சிருக்கு? நமக்கு குரு சாஸ்திரம் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த மாய பிரபஞ்சத்தில், இந்த மாய சிருஷ்டியில் நமக்கு ஒரு குரு கிடச்சிருக்கு. இதுலேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்னு வழியை சொல்லி கொடுக்கறதுக்கு சிருஷ்டியிலே இருக்குது. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இருக்கும், நமக்கு தான் தெரியாது. நமக்கு நேரம், நமக்கு நம்மளுடைய கர்மா நல்லா இருந்துச்சுன்னா அதுக்குரிய சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஜெகத் தமோ குணத்திலிருந்து வந்த ஜெகத் என்ன பண்ணிட்டோம்? காரிய காரணம்ங்கிற அந்த இதில் அபவாதம் பண்ணியாச்சு. படமும் நூலும் போல் செய்த பனியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள். அடுத்த வரி என்ன? உடல் முதல் ஸ்வபாவம் ஈராய் ஒன்றில் ஒன்று அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாம். இப்போ ஜெகத்தை ஒடுக்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம இந்த ஜீவன் நான் அப்படி இருக்கேன் இல்லையா? தமோ குண சிருஷ்டியை அபவாதம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ரஜோகுணத்திலிருந்து வந்த அந்த ஜீவன் உடல் முதல் ஸ்வபாவம் ஈராய் ஒன்றில் ஒன்று அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயம். இதைத்தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நான்கிறதுல அந்த விசாரம் போயிட்டுருக்கு. நமக்கு இதை புரிய வைக்கிறதுக்காக இந்த மாயையில் 2 சக்தி இருக்குது, அதை புரிய வைக்க மாயை எப்படி செயல்படுது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு அந்த தசமன் கதை சொல்லப்பட்டது. 10 பேர் ஆற்ற கடந்து போகிறாங்க, தன்னை விட்டுட்டு எல்லாரையும் எண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு நெறியாளன் சொல்லும்போது நான் தான் அந்த 10ஆம் அவன்னு புரிஞ்சிக்கிறாங்க. புரிஞ்சதுக்கப்புறம் துக்கம் போயிடுது, ஆனந்தம் வந்துவிட்டது.
அப்படின்னு கதை. அவன் கேள்வி கேட்குறான். தசபுமான் தன்னை கண்டார் போல் சர்க்குருமூர்த்தியே என் நிஜ வடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான். இப்போ தான் முக்கியமான இடத்துல நமக்கு வந்திருக்கும். இந்த 7 படிநிலைகள் பார்த்தோம். பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஞ்ஞானம். முதல்ல என்னாது, நமக்கு இந்த மாயா சக்தி என்ன பண்ணுது, நான் யாருங்கிறத மறக்கடிச்சிருச்சு. நான் யாருங்கிறது எனக்கு மறந்து போச்சு. அந்த ஆவரண சக்தினால் என்ன பண்ணுறோம், மெய்ப்பொருள் ஒன்று இல்லைன்னு நினைக்கிறோம். நானே உடம்பே சாஸ்வதம்னு நினைக்கிறோம். ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். பிறந்தோடனே நமக்கு ஒரு பேர் வச்சிடுறாங்க. அப்படி நான்கிறத அதிலேயே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே யோசிச்சு பழகிட்டோம். நான் என்று முளைத்தல் தோற்றம். அதுக்கப்புறம் குரு வந்து சொல்கிறாரு, நீ யாருங்கிறத நான் யாருங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல இந்த உடலுக்கு வேறாக ஆத்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அதை பரோட்ச ஞானம்னு சொல்கிறோம். அந்த ஆத்மா நீயே, நீ அந்த ஆத்மாவே அப்படின்னு புரியுறது அபரோக்ஷ ஞானம். இப்போ என்னுடைய யதார்த்த சுபாவம் எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, எனக்கு துக்கம் போயிடுது, ஆனந்தம் உண்டாயிருது. அந்த 7 படிநிலைகள் பார்த்தோம். அவன் சிஷ்யன் கேட்குறான், எக்ஸாம்பிள் நல்லா புரியுது, ஆனால் எனக்கு நான்கிறது சொல்கிறது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறேன். ஒரு விளக்கமாக சொல்ல தொடங்குறாருன்னு இப்போ நம்ம இது வரைக்கும் எதெல்லாம் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோமோ அது எதுவுமே நம்ம கிடையாது. எதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தனோ அப்படின்னு நான் என்ன அந்த நான்கிறத எதோடெல்லாம் சேர்த்து வச்சுருந்தனோ, என் உறவுகளோட, உடைமைகளோட, என்னுடையது, நான் என்னுடையது, நான் என்னுடையதுன்னு நான் என்ன ஜீவனாக நினச்சதுக்கப்புறம் எது கூடலாம் எனக்கு சம்பந்தம் உண்டாகின்றதோ அது எல்லாம் என்னுடையதாகின்றது. அப்போ அந்த நான் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். அப்போ அந்த நான்கிறத என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளோ நாள் தப்பாக பயன்படுத்திகிட்ருக்கோம். இப்போ அதைத்தான் குரு இப்போ சொல்லி கொடுக்குறாருன்னு பார்த்தோம். இப்போ இந்த 64 பாட்டிலேருந்து வரிசையாக ஒருக்க பார்த்துடலாம். 64 தசபுமான் தன்னை கண்டார் போல் சர்க்குரு மூர்த்தியே என் நிஜ வடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான். 10ஆம் அவன் எப்படி தன்னை 10ஆம் அவன் புரிஞ்சுக்கிட்டானோ அது மாதிரி நான் வந்து என்ன புரிஞ்சுக்கிடணும். என்ன குரு சொல்லிட்டார், உன்னை நீ அறிந்தால்தான் உனக்கு துன்பத்திலேருந்து முழுமையாக விடுபட முடியும். அப்போ நான் என்ன எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, சுச்சி பெறும் லட்சியார்த்தம் துவம்பதம் தத்பதங்கட்கு அசிப்பத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். 3 பதங்கள், தத் துவம் அசி, நீ அதுவாக இருக்கின்றாய் அப்படின்னு ஒரு அந்த மகா வாக்கியம் இருக்குது. அந்த மகா வாக்கியத்தை 2 விதமாக பொருள் கொள்ளலாம். சாதாரண மேலெழுந்த வாரியாக நம்ம எடுக்கின்ற பொருளுக்கு பேர் வாச்சியார்த்தம்னு பேர். அதுக்கு ஒரு நுண்மையான ஒரு குறிப்பு பொருள் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் லட்சியார்த்தம்னு பேர். நீ என்ன பண்ணணும், அந்த சுச்சி பெறும் லட்சியார்த்தம், சுச்சினா தூய்மைப்படுத்தப்பட்ட, அந்த நான்கிற அந்த பதத்தில் கொஞ்சம் அழுக்கு கலந்துருக்கு. நான் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த நான் பயன்படுத்தல 2 அம்சம் இருக்குது. அதை என்ன பண்ணணும், கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுங்கிற, அதை சுத்தப்படுத்தி அதை அதனுடைய நுட்பயமான அந்த நுண்பொருளை நீ புரிஞ்சிக்கோ. சுச்சி பெறும் லட்சியார்த்தம். எதுக்கு லட்சியார்த்தம், துவம்பதம் தத்பதங்கட்கு 2 பதம் இருக்குது. நான் அதுவாக இருக்கின்றேன். அப்போ நான் அதுங்கிற அந்த 2 பதங்கள், நான் அதுவாக இருக்கின்றேன், நீ அதுவாக இருக்கின்றான் குரு சொல்கிறார் வந்து. அப்போ அதை 2ஐயும் நீ என்ன பண்ணு, தூய்மைப்படுத்தணும். அதை தூய்மைப்படுத்தி நீ என்ன பண்ணணும், ஐக்கியப்படுத்தணும். தூய்மைப்படுத்தி ஐக்கியப்படுத்தணும். ஐக்கியம்னா என்னது, ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிடணும். அதை நீ புரிந்து கொள்ளும்போது உனக்கு ஐக்கியம் உண்டாகும் அப்படின்னு ஒரு முதல்ல ஒரு ஹெட்லைன்ஸ், நியூஸ் ஹெட்லைன்ஸ் சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். இதான் இப்போ செய்ய போகிறோம். செய்ய போகிறது என்னது, இதை சுச்சி பெறும் லட்சியார்த்தம் துவம்பதம் தத்பதங்கட்கு அசிபதம் ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். அந்த தத்துவமசிங்கிற பதத்தை நான் அதுவாக இருக்கின்றேன் அப்படின்னு நீ அதுவாக இருக்கின்றான் குரு சொல்கிறார். அதை என்ன பண்ணணும், நம்ம ஆழமாக அதுக்குரிய மேம்போக்கான பொருள்படுத்தாமல் ஆழமாக பொருள்படுத்தணும். ஏன்னா இப்போ நம்ம
சத்துவகுணத்திலேருந்து ஈஸ்வரன் வந்துட்டார், ரஜோகுணத்திலேருந்து ஜீவன் வந்தாச்சு, தமோ குணத்திலேருந்து உலகம் வந்தாச்சு. இப்போ இந்த உலகம்ங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், இந்த நாம ரூபத்தை எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணணும், நம்ம நிஷேதம் பண்ணி ஆகணும். அத்வைதத்தில் ஏக்கமேவ அத்விதீயம், பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் படைப்பில் என்ன சொல்கிறோம், நம்ம இறைவன் இருக்காரு, ஜீவன் இருக்கான், உலகம் இருக்குது. இப்போ மூணை என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. எப்படி நான் வீட்டிலேருந்து சங்கத்துக்கு வந்துட்டேன், திரும்ப எந்த வழியில் நான் வந்தனோ அதே வழியில் வீட்டுக்கு என்ன ஆகணும், போயாகணும். கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் என் வீட்டு வாசல் எந்த பாதை வழி போனாலும் அந்த ஹோம் அதுக்குள்ளே போகிறதுக்கு அது வழியாகும். அதே மாதிரி சிருஷ்டி எப்படி வந்துச்சோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், அப்பவாதம் பண்ணுறோம். அப்போ உலகம்னா என்ன அப்படின்னா, காரிய காரண விசாரம் பண்ணும்போது உலகம் என்பது பிரம்மந்தான் உலகமாக காட்சியளிக்கின்றது. இப்படி போல நாமரூபம் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்று அறிந்து கொள். இப்போ இந்த உலகம் என்பது பிரம்மத்தில் ஒரு கற்பனை அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், இந்த ஜெகத்தை அந்த ரஜோகுணத்திலிருந்து வந்த சிருஷ்டி என்ன பண்ணியாச்சு, நாம்கே வாஸ்தேன்னு என்ன பண்ணிட்டோம், அதை போர்டு அழிச்சாச்சு. என்ன பண்ணியாச்சு, அழிச்சாச்சு. டெலீட் அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், ரீசைக்கிள் பின்னில் போட்டு டெலீட் பண்ணியாச்சு. உலகம்னு சும்மா நாம ரூபந்தான், அது வேற ஒன்றுமே கிடையாது, அது நாம ரூபம். ஏன்னா நமக்கு பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரக. இப்போ ஜெகத் மித்யா முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஜீவன் பிரம்மனே அப்படின்னு கொண்டு வரணும். அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த தத்துவமசிங்கிற இந்த மகா வாக்கிய விசாரத்தை சாஸ்திரம் உபதேசம் பண்ணுது. தத்துவமசி என்ன பண்ணணும், நம்ம அந்த அந்த நான்கிறதும் அந்த அதுங்கிறதும் அந்த இறைவனும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறல்ல அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பெரிய பெரிய குண்டு, அது எப்படி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறல்லன்னு சொல்ல முடியும் அப்படின்னா என்ன பண்ணும், நீ கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணணும். சுச்சி பேரும் லட்சியார்த்தம், அதை நீ என்ன பண்ணணும், மேலோட்டமாக நீ பார்க்கக்கூடாது, ஆழமாக பண்ணணும் அப்படின்னு அடுத்ததில் என்ன சொல்கிறாரு, அந்த எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டுச்சு. முக்கியமான எக்ஸாம்பிள், குடத்துக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குது, குடத்துக்கு வெளியே ஒரு ஆகாசம் இருக்குது, மேகத்தில் ஆகாசம் இருக்குது, மேகத்தில் இருக்கின்ற அந்த ஜலத்தில் ஆகாசம் இருக்குது, இந்த குடத்துக்குள்ளே இருக்க தண்ணியில் ஆகாசம் இருக்குது. எத்தனை ஆகாசம் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையில் இருக்கின்றது என்னது, ஒரு ஆகாசம்தான். அதுக்கு ஒரு ஒரு வரையறை வந்த உடனே அது குடத்துக்குள்ள இருக்க கடாகாசமாக இருக்குது, மேகாகாசமாக இருக்குது, மேக ஜல ஆகாசமாக இருக்குது. அப்போ ஒரு ஆகாசம்தான் நான்காக இருக்கின்றது. அதான் பார்த்தோம். கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன்னு கூடஸ்தன் ஜீவன் நான்கு சைத்தன்யமாமே. உண்மையில் என்னது, ஒன்று தான் நான்காக தெரிகின்றது. இந்த ஜீவனுக்குள்ளே இருப்பதும் அந்த ஈஸ்வரனுக்குள்ளே இருப்பதும் என்னது, அந்த ஒரே பிரம்ம தத்துவந்தான் இருக்குது அப்படின்னு முதல்ல முடிவை சொல்லிருச்சு. இது எப்படி இதை டிரைவ் பண்ண போகிறோம், எப்படி ஒன்றுன்னு சொல்ல போகிறோம். ஜீவனும் இறைவனும் ஒன்று, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறல்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி பண்ண போகிறோம், 66வது பாட்டு. பூச்சிய ஈசன் ஜீவன் புகழ்பதம் இரண்டினிற்கும் வாச்சிய லட்சியந்தான் மலமிலா பிரம்மம் ஆன்மா. ஈஸ்வரன் யார், பூஜிக்க வேண்டியவர். அப்படிப்பட்ட பூஜிக்க வேண்டிய அந்த ஈஸ்வரன், ஜீவன் வந்து யார், அல்பஜன். அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம இரண்டினுக்கும் வாச்சியம், வாச்சியார்த்தம். நமக்கு மேலிருந்த வரியாக பார்க்கும்போது இறைவனுக்கும் ஜீவனுக்கும் கொஞ்சம் கூட ஐக்கியம் சொல்ல முடியாது. அவர் மேலானவர், நான் ரொம்ப அல்பத்துக்கும் அல்பம். லட்சியம்தான் மலமிலா பிரம்மம் ஆன்மா. ரெண்டு பேருக்கும் அந்த
குறிப்பு பொருள் நமக்கு ஆழமாக விசாரம் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் ஆதார திருஷ்டியில் பார்க்கும்போது அந்த பிரம்மந்தான் ஆதாரமாக இருக்கின்றது. அதை என்ன பண்ணணும்? நீ காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்து ஒன்றாம் கடைந்தெடுக்கும் ஆட்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே. எப்படி பாலில் வெண்ணெய் இருக்குது, என்ன பண்ணணும்? அதை வெளியே எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நமக்கு என்ன பண்ணணும்? தயிராக்கணும், அதுக்கப்புறம் கடையணும், அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய் எடுக்கணும், அதுக்கப்புறம் நெய்யாக்கணும், என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ இங்கே ஆத்மாவும் அனாத்மாவும் மிக்ஸ் பண்ணி இருக்கு. இப்போ அதை என்ன பண்ணணும்? நம்ம அறிவினால் பிரிந்து கொள்ளே. எப்படி அதை நம்ம பிரிச்சுக்கிறோமோ அதுபோல் நீ கொஞ்சம் விசாரம் பண்ணணும், உன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணணும். புத்தியை யூஸ் பண்ணி அந்த நான்கிறதுல விசாரம் பண்ணணும். ஏன்னா அந்த நானில் தான் எல்லா குழப்பமும் அங்கே தான் உண்டாகின்றது. நான்கிற பயன்பாட்டில் தான் எல்லா பிரச்சனையும் உண்டாகின்றது. இப்போ இது வரைக்கும் எதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தனோ அது எதுவுமே நான் இல்லை. அதை நீ விட்டுட்டீன்னா எது மிஞ்சி இருக்கோ அதுதான் நீன்னு சாஸ்திரம் சொல்லும். நம்மளால் என்ன பண்ணணும்? அதை விட முடியலை. அப்போ பிரிக்கிறதுக்கு உபாயம் சொல்லி கொடுக்கு சாஸ்திரம். எப்படி அந்த ஐக்கியத்தை கொடுக்கறது? அப்போ முதல்ல உன்னை நீ ஃபஸ்ட்டு யாருன்னு புரிஞ்சிக்கும், அதுக்கப்புறம் இறைவனை பார்த்துக்கலாம். முதல்ல நீ யாருங்கிறத புரிஞ்சிக்கும். நீ என்னவா நினச்சிட்டு இருக்க? உன்னை உடம்பாகவும் மனசாகவும் புத்தியாகவும் பிராணனாகவும் அனுபவிப்பவனாகவும் நினச்சிக்கிட்டு இருக்க. அதை நீ விடணும். பிரிவது எப்படி? பிரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். நான் உடம்புங்கிற அறிவை கொன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு உயிர் கொடுக்காத. அதே மாதிரி தான் 5 கோஷத்தையுமே கொல்லணும். அவர் ஒன்றை மட்டும் தான் கொல்லணும்னு போட்டிருக்காரு. நான் உடல், அப்புறம் அறிவினை கொள்ளல் வேண்டும். அது என்னது? ஐம்பூத விகாரம். வெறியதோர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்லை. என் பிராணன் என்னால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதனால என்ன கிடையாது? நான் பிராணன் அல்ல. அடுத்து என்னது? கரணமாம் மனது புத்தி கர்த்தாவாம் அவை ஆன்மாவோ. மனது புத்தி எல்லாமே அறியப்படுகின்றது என்னால். என் மனசு நல்லா இருக்குது, என் மனசு நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறது? இந்த மனம் என்னால் அறியப்படுகின்றது. அதனால் இந்த மனம் நான் அல்ல. அதுபோல் இந்த புத்தி நான் அல்ல. என்னுடைய அறிவு அறியாமை இரண்டும் என்னால் அறியப்படுகின்றது. எனவே இதற்கு வேறானவனாக நான் இருக்கின்றேன். வரமறுத்துயல் ஆனந்தமயனையும் நான் எண்ணாதே. எல்லா சுகத்தையும் அனுபவிப்பவனாக நான் இருக்கின்றேன் நான் நினைக்கிறேன். அந்த சுக அனுபவம் யாருக்கு இருக்குன்னு பார்க்கும்போது அதை அனுபவிப்பவன் நான் அல்ல, அதற்கு வேறானவனாக நான் இருக்கின்றேன். பெண்ணாச்சி 5 விதமாக நான் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று என்ன உடம்பாக நினைக்கிறேன், இல்லாட்டி என்ன பிராணனாக நினைக்கிறேன், இல்லாட்டி என்ன மனசாக நினைக்கிறேன், என்ன புத்தியாக நினைக்கிறேன், இல்லாட்டி சுக துக்கத்தை அனுபவிப்பவனாக நினைக்கின்றேன். ஃபுல்லாக ரெப்பிட்டிஷன் தான். ஆனால் இதுதான் நமக்கு முக்கியமான இடம். என்ன, எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம்? எதனால நான் துன்பப்படுகின்றேன்? ஏன்னா முதல்ல சொல்லிட்டாரு, உனக்கு எல்லா துன்பத்துலேருந்து உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டு குரு சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலை. சொன்னது கேட்பாயின்னா என்ன அர்த்தம்? இவர் சின்மயானந்த சுவாமி சொல்வார், குரு கிட்ட இம்ப்ளிசிட்லி ஒபே பண்ணணுமா. என்ன சொன்னாலும் கேட்கணும். அப்போ தான் அவர் நீ உடலல்ல மனமல்ல தூக்கி போடு அப்படின்னு சொல்லும்போது தூக்கி போட முடியுமா? அறிவெல்லாம் கலட்டி வச்சுட்டு குருவோட அறிவிலையே நீ ட்ராவல் பண்ணும்போது, ஏன்னா நம்ம அறிவு உள்ளுக்குள்ளே வந்துடும். அவருக்கெல்லாம் தெரியாது அவர் என்ன அப்படின்னு என்ன பண்ணுவோம், குருவே சொல்லுவோம். நம்ம அவருக்கு என்ன குடும்பமா குட்டியா, நம்ம படுற அவஸ்தை நமக்கு தானே தெரியும். என்ன பண்ணுவோம், அவர் அந்த உபாயம் சொல்லும்போது தூக்கி எரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அப்போ தான் தூக்கி போட முடியும். அப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் நான் அல்ல. அப்போ நான் யார்? உண்மையிலே நான் யார் அப்படிங்கும்போது சத்தொடு சித்த ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏக்கம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவாக அறிந்து. இந்த 5 கோஷத்தையும் பிரித்து கலட்டி போட்டதுக்கப்புறம் மிஞ்சி எது இருக்கோ அதுதான் நீ அப்படின்னு சொல்கிற. அதை எப்படி புரிஞ்சிக்கிறது? உடம்புன்னா தெரியுது, மனசுன்னா தெரியுது, பிராணன்னா தெரியுது, இது என்னது எப்படி தெரியுது அப்படின்னு
அப்போ ஏதாவது நிஜமாவே ஒன்று இருக்கா? அப்போ நான் எதைத்தான் நான் சொல்கிறது? நான் சொல்கிறதுக்கு நான் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டா அது உடம்புக்கு என்ன? அப்போ நான் இந்த படிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன? அது புத்தியை போயிடுது. ஒன்று என்ன பண்ணிடுறோம், எல்லாத்தையும் எதெல்லாம் நம்ம நான் நினச்சிட்டு இருந்தோமோ எல்லாத்தையும் நீக்கிட்டா அது பாலே, அது எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே தெரியலங்கிறத பார்க்குறவன் ஒருத்தன் இருக்கா இல்லையா? பஞ்சகோஷமும் விட்ட அப்பால் பார்க்கின்ற பொழுது பாலே விஞ்சியது அது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன். அஞ்சன இருளையோ நான் அகம் என்று அனுபவிப்பேன். வஞ்சமில் குருகே என்ற மகன் மதி தெளிய சொல்வார். 5 கோஷத்தை விட்டுட்டு எதுவுமே இல்லையே அப்படிங்கிறத, ஒன்றும் இல்லை இல்லையா, அதை பார்க்கறது யார்? ஒன்றும் இல்லைன்னு யாருக்கு தெரியுது? அதுதான் நீ அப்படின்னு சொல்லி கொடுக்கும். முன்புகள் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரை கண்ட ஒருவனாம் தன்னை காணாது பின்பு அவனிடையில் கண்டபால் அவனோ பாராய். அன்புல மகனே காண்பதும் அடங்கலும் காண்பான் நீயே. 9 பேரை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணலை? தன்னை பார்க்கல இல்லையா? அவன் நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அவன் உண்மையிலே அந்நேரம் அவன் இருந்தான். அதை என்ன பண்ணலை? அவன் தன்னை கவனிக்கலை. அவன் கவனிக்கலை அப்படிங்கிறதுனால அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவன் இருந்தான், அதை கவனிக்கலை. அதே போல் ஒருத்தன் இருக்கான், நீ இருக்க. இந்த உடல் மனம் புத்தி இதுக்கெல்லாம் வேறானதாக ஒரு வஸ்து ஒன்று இருக்குது. எது காண்பதையும் அடங்குவதையும் பார்க்கின்றதோ, விருத்திகள் அப்படியே ரொம்ப கொதிக்கிறத பார்க்குறோம், விருத்தி நிறைய வருதுன்னு மன சஞ்சலத்தை பார்க்குறோம், மன அமைதியை பார்க்குறோம், விருத்தி இல்லாத நிலையையும் பார்க்குறோம். யார் ஒருவன் விருத்தியையும் விருத்தி அபாவத்தையும் பார்க்கின்றானோ காண்பதும் அடங்கலும் காண்பான் நீயே. அதுதான் நீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அது தட்சிணாமூர்த்தி மேல் ஆணைன்னு சொல்கிறார். எல்லா கோஷத்தையும் எல்லா அவஸ்தைகளையும் எல்லா சரீரத்தையும் எல்லா ஜென்மங்களையும் யார் பார்த்தானோ அதுதான் நீ. எல்லா ஜென்மத்துக்கும் எத்தனையோ ஜென்மம் நீ எடுத்திருக்க, ஆனால் உடல் தான் மாறி மாறி வந்திருக்கே ஒழிய அந்த உடலுக்கு உரிய அந்த நீ என்னவாகலை? எப்பவுமே மாறாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய். அதுதான் உன்னுடைய உண்மை ஸ்வரூபம். அடுத்து ஒரு கேள்வி, இது எப்படி நான் புரிஞ்சிக்கிறது? என்ன இது ரொம்ப புரிகிற மாதிரி இருக்குது, புரியவே மாட்டேங்குது, புரிகிற மாதிரி இருக்குது, புரியவே மாட்டேங்குதே அப்படிங்கும்போது அதான் இங்கே நமக்கு ட்விஸ்டே, மாய வச்சிருக்கிற ட்விஸ்டே அதான். பல்லார் முன் எல்லாம் கண்டு அறியும் ஏது அன்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே. சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர் வேறு உண்டோ? பல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பது தன்னை கொண்டேதான் அல்லாமல் 11 அவனிடத்து உண்டா பார். முக்கியமானது ஏன்னா மற்ற எல்லாமே அறியப்படு பொருள். அந்த 9 பேரை பார்த்ததுக்கும் நான் என்ன நானே பார்த்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? 9 பேர் எப்படி பார்க்குறேன்? அனுபவமாக என்ன பண்ணுறேன்? நான் பார்க்குறேன், இந்திரியத்துக்கு விஷயமாக நான் பார்க்குறேன். இது 1 2 3 4 5 நான் பார்க்குறேன். நான் என்னை எப்படி பார்க்குறேன்? நான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் என்னை புரிந்து கொள்கின்றேன். இப்போ எப்படி இன்னொரு ஆள் என்ன பத்தாதுன்னு மற்ற 9 பார்க்கறதுக்கு மற்ற எல்லாம் என்னது? அறியப்படு பொருளாக இருக்கின்றது. நான் அறிபவனாக இருக்கின்றேன். அந்த 10ஆம் அவன் நான் சொல்லும்போது அறிபவனாகிய நானே என்னை அறிந்து கொள்கின்றேன். அது ரொம்ப முக்கியம். அதுபோல் இப்போ இங்கே நீ ஒன்றை புரிஞ்சிக்கணும்னா இப்படிலாம் பார்த்துலாம் புரிஞ்சிக்க முடியாது. இந்த அனுபவத்தினால அந்த அனுபவத்தினால புரிஞ்சிக்க முடியாது. யார் எல்லா அனுபவத்தையும் பார்க்கின்றானோ அவன்தான் நீ அப்படின்னு சாஸ்திரம். எந்த அனுபவத்தையும் நீ தேடாத, அது புரிகின்ற விருத்தி தான். எப்படி 10ஆம் அவன் நீ ஒன்றை நீயே தான் புரிஞ்சுக்கிட்ட. எங்கள் பக்கத்தில் இருக்கால கூப்பிட்டு நான் இருக்கனான்னு நீ கேட்கல.
இப்போ உன்னை நீயே புரிந்து கொள்கின்றாய் அப்படின்னு அந்த ஆத்மாவுடைய முக்கியமான லட்சணம். ஆத்மா ஸ்வயம் ஜோதி, அது தன்னை தானே அறிந்து கொள்கின்றது. அதான் பார்த்தோம். அறிவுக்கு அறிவு செய்யும், அறிவு வேறு உண்டு என்று எண்ணும், அறிவற்ற குதர்க்க மூடர்க்கு அனவஸ்தை பலமாய் தீரும். அறிபடு பொருள் நீ அல்லை, அறிபடா பொருள் நீ அல்லை, அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே. இதை அறிகிறதுக்கு இன்னொரு அறிவு இருக்குது, இதை அறிவதற்கு இன்னொரு அறிவு இருக்குன்னு என்ன பண்ண முடியாது. 10ஆம் அவன் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இன்னொரு அறிவை வச்சு நான் தெரியணுமா? எனக்கே தெரியும் நான் தான் 10ஆம் அவன். அதுபோல் நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு அறிவை வச்சு தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை, அது எனக்கே தெரியும். அந்த அறிவு ஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன். அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே. நீயே அதுங்கிற அந்த அனுபவம் உனக்கு எப்போவுமே இருக்குது, அதை நீ புரிஞ்சிக்கோ. அனுபவித்து அறிவாயினா நீ அபரோக்ஷமாக நீ இருக்க, அது நித்திய அபரோக்ஷமாக நான் இருக்கேன். ஏன்னா நான் இல்லாமல் எதையுமே என்னால் அறிய முடியாது, அறிபவன் இல்லாமல் அறிவு உண்டாகவே செய்யாது. அப்போ அதை நீ புரிஞ்சிக்கோ, அனுபவித்து அறிவாய் நீயே. அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னார். மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரம் எல்லாம் மதுரமாக்கி அதற்கு மதுரம்தான் சுபாவம் அன்றோ. அது இது எனும் சடங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது இரண்டும் ஆகா அகம் பொருள் அறிவாய் நீயே. எப்படி ஒரு பணியாரத்துக்கு அந்த இனிப்பு வெள்ளத்திலிருந்து வந்துச்சு, அந்த வெள்ளத்துக்கு இனிப்பு எங்கேருந்து வந்துச்சு? அந்த வெள்ளமே இனிப்பு தான், அதனுடைய சொரூபமே இனிப்பு தான். அதுபோல் என்னுடைய லட்சணமே, ஆத்மாவாகிய என்னுடைய லட்சமே அறிவு சொரூபம். நான் எல்லாவற்றையும் அறிபவனாக இருக்கின்றேன். அப்போ எனக்கு எப்படி, நான் என்னை எப்படி அறிவேன்? அதுக்கு இன்னொரு அறிவு எங்கேயோ இருந்து வந்துச்சின்னு சொல்ல முடியாது. அது இது எனும் ஜடங்கள் மற்ற எல்லாவற்றையும் அறிகின்றேன். அறியப்படுபவை அனைத்துமே ஜடம். நம்ம உடம்பு, மனசு, புத்தி எல்லாத்தையும் கொண்டு வரணும். நம்ம இந்த பஞ்ச கோஷத்தில் நிற்கிறோம், எல்லாமே ஜடம். அகம் பொருள் அறிவாய் நீயே. அந்த ஜடம் நான் அல்ல, அது இது எனும் ஜடங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது இரண்டும் ஆகா அகம் பொருள் அறிவாய் நீயே. நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல அப்படின்னு என்ன பண்ணுறேன்? அந்த ஜடத்தை எல்லாம் நிஷேதம் பண்ணி அந்த ஜடத்தை பார்க்கும் நான் என்ன பார்த்தோம்? சத்தோடு சித் ஆனந்தம் பார்த்தோம். அந்த சித் ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபமாக நானே இருக்கின்றேன். அப்படி நீ புரிஞ்சிக்கோ அப்படின்னு குரு சொல்கிறார். எதுக்காக சொல்கிறாரு? இந்த தத்துவமசியில் அந்த நீங்கிற பதத்தை பிரித்து கொடுக்குறார். உண்மையிலேயே நீ யார்? அந்த அந்த தொம்பதம் நீ யார் அப்படிங்கிறதுக்கு நீயே நீயே நீயேன்னு சொல்கிறார். 76வது பாட்டு அதான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த நீ துவம்பதத்தின் லட்சிய பொருளாம். இப்போ நீ பிரிச்சுட்டோம் இல்லையா, இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நீ இந்த உடல் மனம் புத்தி இந்த 5 கோஷத்துக்கு வேறான நீ. அதை பிரிச்சுட்டோன்னு என்ன ஆயிரும்? நம்ம மலமிலா பிரம்மம் ஆன்மான்னு ஆயிரும். இந்த 5 கோஷத்தில் அனாத்மாவோடு நம்ம சேர்த்து வச்சுருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? அறிவினால் அதை பிரிச்சுட்டோம். அதுதான் துவம்பதத்தின் லட்சியார்த்தம். லட்சியார்த்தம்னா என்னது? குறிப்பு பொருள். மேலெழுந்த வாரியான வார்த்தை கிடையாது, நுண்மையான பொருள். என்றும் பந்தமில் பிரம்மமே தத்பதந்தனின் லட்சியார்த்தம். அதுங்கிறதுக்குரிய அர்த்தம் என்ன? லட்சியார்த்தம் என்ன? பந்தம் இல்லாத பிரம்மம். அதுங்கிறதுக்கு பந்தம் இல்லாத பிரம்மமே லட்சியார்த்தம். அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாச்சியார்த்தம். அந்தமாம்னா அந்தம் உடைய, முடிவு உடைய, தொடக்கம் முடிவு உடைய அந்த ஜீவன் ஈசன் அவர்களே வாச்சியார்த்தம். மேலெழுந்த வாரியான பொருள் என்னது? ஈஸ்வரன், ஜீவன் அப்படிங்கிறது மேலெழுந்த வாரியான உண்மை. லட்சியார்த்தம்னு வரும்போது என்ன ஆயிடுச்சு? மலமிலா பிரம்மம் ஆன்மா. சந்ததம் பேதம் ஆவார் தமக்கு ஐக்கியம் கூடாதே. இப்போ முக்கியமான இடத்துக்கு வர்றோம். இப்போ தொம்பதம் தத்பதத்தை பிரித்து கொடுத்துட்டார். இந்த 5 கோஷம், இறைவனுக்குரிய கோஷத்தையும் நீக்கிரு, உனக்குரிய கோஷத்தையும் நீக்கிரு. நீக்கிட்டா 2 பேருக்கும் சட்டிக்குள்ளே இருக்கிறதும் ஒரே ஆகாசம்தான்,
அந்த குடத்துக்குள்ளே இருக்கிறது ஆகாசம்தான், எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது என்னது? அந்த ஆகாசம்தான். அதுபோல் இறைவனுக்கும் ஜீவனுக்கும் அந்த ஆதார திருஷ்டி ஒன்று தான். ஆனால் சந்ததம் பேதம் ஆவார் தமக்கு ஐக்கியம் கூடாதே. இப்போ முதல்ல எங்கே ஐக்கியம் உண்டாகாதுன்னு சொல்லிடுற. ஏன்னா நீ முதல்ல கடவுளை தப்பாக நினச்சக்கூடாது, நீயே கடவுள்னு நினச்சிட்டு ஆட்டம் போட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாரு, தொம்பதத்தையும் தத்பதத்தையும் பிரித்து கொடுத்துட்டு எங்கெல்லாம் ஐக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் ஐக்கியத்தை சொல்ல போகுது சாஸ்திரம். எப்படி? ஏன்னா யாராவது ஒருத்தர் இது வரைக்கும் ஐக்கியத்தை சொல்லிட்டு கிளாஸ்க்கு அப்புறம் வரல அப்படின்னா, கிளாஸ்க்கே வரல அப்படின்னா என்ன ஆகுது, அவங்க தப்பான அர்த்தத்தை எடுத்துக்கிடுவாங்க. எந்த இடத்துல ஐக்கியம் கிடையவே கிடையாது. இறைவனும் ஜீவனும் மனுஷனும் இறைவனும் ஒன்று கிடையவே கிடையாது. எந்த இடத்துலங்கிறத முதல்ல சொல்லுது சாஸ்திரம். ஐக்கியம் கூடாது. சந்ததம் பேதம் ஆவார் தமக்கு ஐக்கியம் கூடாது எப்போதுமே. அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாச்சியார்த்தம். வாச்சியார்த்தம்னா மேலெழுந்த வாரியான அர்த்தம், பிரைமரி மீனிங்னு சொல்லுவோம். சின்னதுலேருந்து நம்ம சாஸ்திரம் நம்மளை இப்படித்தான் கூட்டிகிட்டு வந்திருக்கு. சாஸ்திரம்தான் முதல்ல நமக்கு கடவுளை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. கோயிலுக்கு போ, பக்தி பண்ணு, அங்கே வைகுண்டத்தில் பெருமாள் இருக்கார் அப்படின்னு என்ன பண்ணுறோம், சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இறைவனை அறிமுகப்படுத்திய அதே சாஸ்திரம் என்ன செய்யுது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த இறைவனுடைய தத்துவார்த்தத்தை நமக்கு புரிய வைக்கின்ற. மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது என்னது, அதுக்கு வியாபகாரிக்கம்னு சொல்கிறோம். மேலெழுந்த வாரியாக சின்ன வயசில் நமக்கு தத்துவம்லாம் புரியாது. அதனால் என்ன பண்ணுது, இந்த மாதிரி கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கண்ணை குத்திடுவார், சின்ன பிள்ளையில அப்படி தான் என்ன பண்ணுவான் சொல்லி கொடுத்து நம்மளை பக்குவம் வர்றதுக்காக. அந்த காலத்தில் இது 1ஆப்பு 2ஆப்பில் படிக்கும்போது, நம்பர்ஸ் படிக்கும்போது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பருக்கு எப்படி படிச்சிருக்கோம், ஒரு ஆப்பிளை போட்டு இதுதான் 1, அப்புறம் 2 ஆரஞ்சு பழத்தை போட்டு இது 2 அப்படின்னு என்ன பண்ணுறோம், சூக்ஷ்மமானதை புரிய வைக்கிறதுக்கு ஸ்தூலத்தை சொல்லி ஒரு சூக்ஷ்மத்தை புரிய வைக்கிறது மாதிரி ஒரு நுண்மையான ஒரு நிர்குணமான அந்த இறைவனை புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உருவமெல்லாம் சொல்லி நம்மளை பக்குவப்படுத்திட்டு அதே சாஸ்திரம் நம்ம என்ன பண்ணுது, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வருது. கட்டடம் கெட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம், சாரம் போடுறோம், எல்லாம் பண்ணி கெட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம், சாரத்தெல்லாம் கலட்டி போட்டுறோம், வச்சுக்கிட்டேவா இருக்கோம், என்ன பண்ணிடுறோம், கலட்டி போட்டுரும். அதே மாதிரி சாஸ்திரம் என்ன பண்ணுது, நமக்கு இறைவனை அறிமுகப்படுத்தி நம்மளை நல்லா பக்குவம் வந்ததுக்கப்புறம் கெட்டடம் முடித்ததுக்கப்புறம் கலட்டி போடு அப்படிங்குது. இப்போ எந்த இடத்துல ஐக்கியம் கிடையாது, பேதம் ஆவார் தமக்கு ஐக்கியம் கிடையாது. வாச்சியார்த்தத்தில் கண்டிப்பாக பேதம் உண்டு. ஏன்னா ஜீவன் என்பவன் அவன் படைக்கப்பட்டவன், அவன் பந்தப்பட்டவன். இறைவன் நித்திய முக்தன், அவர் பந்தப்படவே இல்லை. போலீஸ்காரனுக்கும் திருடனுக்கும் உள்ள வித்தியாசம்தான். போலீஸ்காரனுக்கு என்ன பண்ண மாட்டான், அவன் பயப்பட மாட்டான். நம்ம யார் பந்தப்பட்டிருக்கோம். இப்போ இறைவனுக்கும் ஜீவனுக்கும் வாச்சியார்த்தத்தில் ஒரு நாளும் ஐக்கியம் கிடையவே கிடையாது. லட்சியார்த்தத்தில் தான் நமக்கு ஐக்கியம் உண்டாகின்றது. நம்ம அடுத்ததுலேயும் அதே இதை தான் சொல்ல போகிறாரு. 77 பேதமானதுவும் கேளாய் பெயராலும் இடங்களாலும் ஓதரு உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர். ஆதலால் இவர்க்கென்னாலும் ஐக்கியம் என்பது கூடாதே. பேதம் ஆனதுவும் கேளாய் பெயராலும் இடங்களாலும் ஓதரு உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர். ஆதலால் அவர்க்கென்னாலும் ஐக்கியம் என்பது கூடாதே. இப்போ முதல்ல இறைவனும் நீயும் எப்படி பேதப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கும். இறைவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எந்த அடிப்படையில், வாச்சியார்த்தத்தில்.
மேலெழுந்த வாரியாக அந்த பிரைமரி மீனிங் பார்க்கும்போது வாச்சியார்த்தத்தில் பேதம் ஆனதுவும் கேளாய். கவனமாக புரிஞ்சுக்கோ. ஒரு நாளும் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றாகவே முடியாது, பேதந்தான். எந்த அடிப்படையில்? பெயராலும் இடங்களாலும் ஓதரு உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் 5 விதம் கொடுத்துருக்கு. பேர்லே வேறு வேறு ஜீவர்களுக்கு நமக்கெல்லாம் பேர் இருக்குது, ஒருத்தருக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது, எல்லாம் டிஃபரெண்ட்டு தான். ஈஸ்வரனுக்கு வேறு பேர். அவர் படைக்க, நாம் படைக்கப்பட்டவர்கள். அவர் சிருஷ்டி கர்த்தா, நாம் சிருஷ்டி செய்யப்பட்டவர்கள். அடுத்து இடங்களாலும். இப்போ நமக்கு இந்த ஒரு உடம்பு தான் என்னுடைய டெரிட்டரி, இதுக்குள்ளே தான் நான் இருக்க முடியும், வேறு எதுக்குள்ளேயும் கிடையாது. இல்லை நல்லா புரியும் நமக்கு. இப்போ ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டு வச்சிடணும், நம்மளை என்ன அடைச்சி போட்டு வச்சிடணும். 10 நாள் 11ஆம் நாள் என்ன வேணும் கேட்போம், என்ன வெளியே விட்டா போதும்போம். அதே மாதிரி இந்த உடம்புங்கிறது என்னது? ஒரு ஜெயிலு. அது நமக்கு புரியணும். இந்த உடம்புக்குள்ளே எப்படி ஒரு ரூமுக்குள்ளே போட்டால் எப்படி நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமோ அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ளே என்ன பண்ணுது? இந்த ஜீவன் அவஸ்தைப்படுது வெளியே வர முடியாமல். இப்போ இந்த ஜீவனுக்கும் நம்ம இதுக்குள்ளே தான் இருக்கோம். இந்த ஒரு சரீரம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை வியஷ்டின்னு சொல்கிறோம். ஆனால் இறைவன் எல்லா சரீரமும் சமஷ்டி, எல்லாம் இந்த உலகமே அந்த சிருஷ்டி பூரா அவருடைய சரீரம்னு பார்க்குறோம். இப்போ பெயராலும் இடங்களாலும் ஓதரு உபாதியாலும். உபாதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 43வது பாட்டில் பார்த்தோம். நம்ம 43வது பாட்டு என்ன பாட்டு? அவர் காரண உபாதி காரிய உபாதின்னு ஒரு பாட்டு பார்த்தோம். சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றே, ஆரிய குருவே பேதம் அறிவது எப்படி என்றக்கால், காரிய உபாதி ஜீவன், காரண உபாதி ஈசன், வீரியமிகு சமஷ்டி வியஷ்டியால் வேதமாமே. அவருக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட்டே வேறு, உனக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட்டே வேறு. நீ என்னது? அல்பஜன், அவர் சர்வஜன். இப்போ ஒரு 5 வாட்ஸ் பல்புக்கும் ஒரு 5000 வாட்ஸ் பல்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அதுபோல் ஒன்றால் நம்மளால் என்ன ஊத முடியாது, நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு அல்பசக்தி, அவர் சர்வசக்தி. அதனால தான் நமக்கு இது கோயிலில் பார்க்குறோம், சாமிக்கெல்லாம் நிறைய கை இருக்குது. அது எதை குறியிடுறது? சக்தி அவருக்கு. நம்மளால் 2 கையில் இதே 2 கையை வேலை பார்க்க மாட்டேங்குது. அவர் நிறையா சக்தி இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம். உபாதி, அவர் சிருஷ்டி கர்த்தா, அவர் காரண உபாதி, நாம் காரிய உபாதி. அவர் படைப்பாளி, நாம் படைக்கப்பட்டவர்கள். அவர் கர்த்தா, நாம் சிருஷ்டி பண்ணப்பட்டவர்கள். இப்போ உபாதி பேதம். அடுத்து உடல்ங்கும்போது இடங்கள்ங்கும்போது அவர் சர்வத்திர, அவர் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கின்றார். நம்ம இந்த சேரில் தான் நான் உட்கார முடியும். என்ன பண்ண முடியும்? இதே நேரத்தில் இங்கிட்ட அங்கிட்டு ஓட முடியாது. என் வீடு இவ்வளோ பெருசு இருக்குங்கிறனால என் வீடு பூரா என்ன பண்ண முடியாது, அட் அ டைமில் இருக்க முடியாது. இப்போ பகவான் எல்லா இடத்துலையும் சர்வத்திர இருக்கார். இப்போ இது உடல்ங்கும்போது சமஷ்டி வியஷ்டி சரீரம். இப்போ என்னுடையது இந்த குட்டி சரீரமாக இருக்குது. பகவான் சமஷ்டி, எல்லாமே இந்த உடல், இந்த உலகமே அவருடைய உடல். அடுத்து உணர்வினாலும், உணர்வுன்னா அறிவு. இந்த இடத்துல அவருக்கு சர்வ ஞானி, எல்லா சர்வஜன்னு நம்ம சொல்கிறோம். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் கூட ஒரு நிமிஷம் யோசிப்போம், என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம், யோசிப்போம். இப்போ எந்த விதத்துலையும் என்னையும் இறைவனையும் கம்பேரே பண்ண முடியாது. பாதளம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர். பாதளம்னா பாதாளம், விசும்புனா வானம். மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் சொல்கிறோம். மலைக்கும் மடுவும் சொல்லுவோம் நம்ம. இது ஆகாசத்துக்கும் பாதாளத்துக்கும் அதை விட கொஞ்சம் கூட என்ன பண்ண முடியாது, பல தூரம் அகன்று நிற்பர். அந்த பேதம் வேறுபட்டு இறைவனுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட என்ன பண்ணாது, ஒற்றுமை இல்லவே இல்லை இந்த இடத்துல. ஆதலால் அவருக்கு எந்நாளும் ஐக்கியம்
கூடாது. ஐக்கியம் என்பது கிடையவே கிடையாது. எந்த திருஷ்டியில்? இந்த வியாவகாரிக்க திருஷ்டி. இதை நம்ம இன்னொருக்கு சொல்கிறோம் வியாவகாரிக்க திருஷ்டி, வாச்சியார்த்தம்னு சொல்கிறோம். வியாவகாரிக்க திருஷ்டி மேலெழுந்த வாரியாக நம்ம பார்க்கும்போது இறைவனுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட ஒற்றுமை கிடையாது, பேதம்தான் இருக்குது. நான் என்னைக்கும் அவருக்கு அடிமை, அவருடைய தாசன். அதை நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல. என்ன ஒற்றுமைன்னு சொல்லிட்டு நம்மளே இறைவன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளை எல்லாரும் சொல்கிறது மாயாவாதிகள்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் அவங்களே கடவுள்னு சொல்லுவாங்க. நானே கடவுள்னு சொல்கிற கும்பல். அதனால நிறைய பேர் நம்மளை ஒத்துக்க மாட்டாங்க. அத்வைதிகளை ரொம்ப கண்டனம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அத்வைதத்தில் மட்டும்தான் 2 திருஷ்டி சொல்கிறோம், வியாவகாரிக்க திருஷ்டி, பாரமார்த்திக திருஷ்டி. வியாவகாரிக்க திருஷ்டியில் ஒரு நாளும் கடவுள் நாமும் ஒன்று கிடையவே கிடையாது. பாரமார்த்திக திருஷ்டியில் பேதம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது. பாரமார்த்திக திருஷ்டியில் பேதம் கொஞ்சம் கூட கிடையாது. வியாவகாரிக்க திருஷ்டியில் கண்டிப்பாக பேதம்தான் இருக்குது, அபேதம் கொஞ்சம் கூட கிடையாது. அதனால் ஐக்கியம் கூடாது. ஏன்னா அசிபதத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நீ ஐக்கியத்தை சொல்லிடாத. ஏன்னா வாஸ்தவம் பார்க்கும்போது அத்வைதிகளுக்கு தான் ரொம்ப பக்தி இருக்கும். ஐயோ எனக்கு புரிய வச்சுட்டியே நம்ம தான் என்ன பண்ணுவோம், ரொம்ப பக்தி பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு புரியாது. நம்ம 2 திருஷ்டி வச்சுருக்கோம், வியாவகாரிக்க திருஷ்டி, பாரமார்த்திக திருஷ்டி. வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம். வாச்சியார்த்தத்துப்படி ஒரு நாளும் ஐக்கியம் கூடாது. லட்சியார்த்தத்துப்படி தான் நம்ம என்ன சொல்கிறோம், இறைவனுக்கும் ஜீவனுக்கும் அபேதம் இருக்கின்றது. ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவ ஆத்மா பரம ஆத்மா, 2க்கும் ஆதாரமாக அந்த ஆத்மா இருக்கின்றது. அந்த கோணத்தில் என்ன சொல்கிறோம், நம்ம பேதம் இல்லைன்னு சொல்ல போகிறோம். இனி அடுத்ததில் சொல்கிறாரு 78. இது வேற மாதிரி எடுப்பீங்களே. வாக்கிய பொருள் சேராமல் இடராகில் பொருளாம் வண்ணம் இலக்கணை உரையாள் கொள்வார் திடமான அதுவும் 3 செப்புவர் விட்டதென்றும் விடல் இலாதென்றும் விட்டு விடாதென்றும் பேராமே. வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாக்கிய பொருள் சேராமல் இடராகில் பொருளாம் வண்ணம் இலக்கணை உரையால் கொள்வார் திடமான அதுவும் 3 செப்புவர் விட்டதென்றும் விடல் இலாதென்றும் விட்டு விடாதென்றும் பேராமே. இப்போ ஒரு முறை எப்படி வடநூல் வல்லவர்கள்னா சம்ஸ்கிருத மொழியில் சிறந்தவர்கள். வடநூல்னா வடக்குலேருந்து வந்த நூல். வடமொழினா வடக்குலேருந்து வந்த மொழி கிடையாது. அதுக்கு பேர் வடல்னா நன்றாக செய்யப்பட்டது, சம்ஸ்கிருதம்னு சொல்கிறோம். நன்றாக செய்யப்பட்டது அந்த மொழியே அவ்வளவு தத்ரூபமாக கரெக்டாக செய்யப்பட்ட அந்த மொழி. அதனால் அதுக்கு பேர் வடல் மொழி, அதே வடநூல். வல்லவர்கள்னா அறிஞர்கள். அந்த சம்ஸ்கிருத நூலில் நிபுணர்கள். சொல்லும் வாசக பொருள் சேராமல் இடராகில். சொல்லும் வாசகம் பொருள் சேராமல் இடராகில். நம்ம ஒரு இதை பேசும்போது ஒரு புரியலை அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும். ஒரு சிங்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தை பார்த்து சொன்னால் சிங்கத்தை சொல்கிறோம், யாரையோ பார்த்து சொன்னால் ஒரு ஆளை பார்த்து சிங்கம் வருது பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தாவே தைரியமான ஒரு வீரசாலிய ஒரு ராஜா மாதிரி வேதாந்த கேசரி அப்படின்றோம். விவேகானந்தர் வேதாந்த கேசரி அப்படின்றோம். வேதாந்த சிங்கம் அப்படின்னு நிஜமாவே சிங்கம் அவர் ஏன்னா அவர் அப்படி கர்ஜனை பண்ணுறாரு, ராஜாவாக இருக்கார். அதனால் அதுக்கு பேர் வேதாந்த கேசரி. இப்போ அந்த இடத்துல நேரான பொருள் எடுக்காமல், நேர்பொருள் எடுக்காமல் ஒரு மறைப்பொருள் எடுப்பது எப்படி அப்படிங்கிறத இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கு. அந்த சம்ஸ்கிருத மொழியில் சொல்லும் வாசகம் பொருள் சேராமல் இடராகில்னா முரண்படும் போது, டைரக்ட் மீனிங் எடுக்க முடியாமல் அதில் முரண்பாடு ஏற்படும் போது, கொஞ்சம் புரியலை அப்படின்னா அதுக்கு பொருளாம் வண்ணம்னா அதை அர்த்தம் புரிந்து கொள்ளும் வண்ணம்
இலக்கணை உரையால் கொள்வர். இலக்கணை உரையால்னா அதை லட்சியார்த்தம் பண்ணி எடுத்துக்கொள்வார்கள். அதுக்கு நுண்மையான ஒரு பொருள் இருக்குது. மேலெழுந்த வாரியாக என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதுக்கு ஆழமான விசாரம் பண்ணி அதுக்கு ஒரு நுண்பொருள் இருக்கின்றது. அதை புரிந்து கொள்வார்கள். திடமான அதுவும் மூன்றா செப்புவர். திடமானன்னு அந்த ஒரு திடமான ஒரு முடிவெடுக்க வேண்டிய அந்த முடிவை எப்படி எடுப்பாங்க அப்படின்னா 3 விதமாக செப்புவர். அது 3 விதமாக எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த முரண்பட்ட வார்த்தைகளை நாம் அர்த்தம் கொள்வதற்கு 3 முறை இருக்கின்றது. 3 விதமாக அதை பொருள் கொள்ளலாம். விட்டது என்றும், விடல் இல்லாது என்றும், விட்டு விடாது என்றும் பேராமே. விட்டது, விடல் இல்லாதது, விட்டு விடாதது அப்படின்னு 3 பேர் கொடுத்துருக்கு. இதுக்கு பேர் நமக்கு சம்ஸ்கிருதத்தில் விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டு விடாத லட்சணை அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த பாட்டில் விளக்கமாக சொல்ல போகிறார். என்னென்னா விட்டது அப்படின்னா ஒரு இதில் சில இதை என்ன பண்ணிக்கிடுவோம், சில வார்த்தைகளை விட்டுட்டு சில இதை புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கும், சில இதை விடாமல் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும், சில இதை விட்டும் விடாமல் புரியணும். அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது அடுத்த பாட்டில் நமக்கு புரியும். இப்போ சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் ஜகலக்ஷணை, அஜகலக்ஷணை, ஜகலக்ஷணைன்னு சொல்லுவோம். ஜகன ஜஹாதி, ஜஹாத்தினா விடுவது, பிரஜஹாதி யதா காமான்னு சொல்கிறோம். அந்த காமத்தை விட்டு விடுவது பிரஜஹாதி யதா காமான். அப்போ அதே மாதிரி ஜகலக்ஷணை அப்படின்னா விட்ட லக்ஷணை, அஜகலக்ஷணைனா விடாத லக்ஷணை, ஜகலக்ஷணைனா விட்டு விடாத லட்சணை. இப்போ 4 விதத்தில் பொருள் கொள்ள முடியும். ஒன்று வாச்சியார்த்தமாகவே பொருள் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ண வேண்டிய யோசிக்க வேண்டியதில்லை. நான் சாப்பிட்டேன், நான் போகிறேங்கும் போது என்ன பண்ணலாம், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது நமக்கு. ஆனால் நுண்மையாக ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அர்த்தத்தை வச்சு மேலாப்பில் சொல்லும்போது என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அதை 3 விதமாக அர்த்தம் கொள்ள முடியும். ஏன்னா இப்போ அந்த தத்துவமசி நமக்கு வரும்போது அந்த நீங்கிற பதத்தையும் அதுங்கிற பதத்தையும் எப்படி நம்ம புரிஞ்சிக்க போகிறோம், எந்த அர்த்தம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஜென்ரலாக 3 விதமாக எடுக்க முடியும். விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டு விடாத லட்சணை. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறார். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொன்னால் தான் புரியும். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நம்ம இங்கே எடுக்க போகிறது விட்டு விடாத லட்சணை. பாதியை விட்டுட்டு மீதியை எடுக்காமல், மாறுகின்ற அம்சத்தை விட்டுட்டு மாறாத அம்சத்தை எடுத்துக்க போகிறோம். அது எப்படிங்கிறத, அந்த நான்கிறத எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது, தேவையில்லாமல் போல ட்ராக்கிங்டோ போல் நமக்கு அந்த 4 அம்சத்தில். ஏன்னா உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. இப்போ 4கிறத புரிஞ்சுக்கணும். நீயேன்னு சொல்லிட்டாரு. இப்போ 4 அம்சத்தில் நமக்கு 2 அம்சம் இருக்குது. நம்ம வச்சுக்க வேண்டிய அம்சம் ஒன்று இருக்குது, விட வேண்டிய அம்சம் இருக்குது. வாழைப்பழத்தில் தோலும் பழமுங்கிறது மாதிரி என்ன பண்ண வேண்டியது இருக்குது, தேவையில்லாத அம்சம் ஒன்று இருக்குது, விட வேண்டிய அம்சம் ஒன்று இருக்குது, வச்சுக்க வேண்டிய அம்சம் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதை நம்ம பாராயணம் பண்ணிடுவோம். பேதமானதுவும் கேளாய், பெயராலும் இடங்களாலும் ஓதரும் உபாதி ஆளும் உடலாளும் உணர்வினாலும் பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர். ஆதலால் இவர்க்கென்னாலும் ஐக்கியம் என்பது கூடாதே. சொல்லும் வாக்கியம் பொருள் சேராமல் இடராகில் பொருளாம் வண்ணம் இலக்கணை உரையால் கொள்வார். திடமான அதுவும் 3 செப்புவர். விட்டதென்றும் விடல் இல்லாதென்றும் விட்டு விடாதென்றும் பேராமே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். மூணாவது மட்டும்தான்